ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான கேரட் துவையல் செய்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நிறைய வகை துவையல் செஞ்சுருப்பீங்க, ஆனால் கேரட் துவையல் செஞ்சுருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம கேரட் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். கேரட் 4 எடுத்துக்கோங்க. கேரட்டை சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோலை சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண கேரட்டை கழுவி எடுத்துக்கோங்க. பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டி பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இதை 3த்தையும் லைட்டாக வதக்குங்க. இஞ்சி பூண்டு மிளகாய் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டை எண்ணெயிலே வதக்குங்க. இந்த அளவுக்கு கேரட்டை வதங்கின பிறகு ஒரு சின்ன எலும்பிச்சப்பழம் அளவு சைஸை புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லைட்டாக வதக்குங்க. வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே அரைச்ச கேரட் துவையல் ஆட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்குங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டான கேரட் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணி, சாம்பார் சாதம், ரச சாதத்துலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் துவையல். இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் சட்னியை அரைக்க தேவையில்லை. இந்த கேரட் துவையலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.